இல்லைங்க, திமுக தானங்க முதல்ல முருகன் மாநாடு நடத்துச்சு. பக்தி மாநாடு பழனியில் அதான் நடத்தினாங்க. சொல்றேங்க. திமுக நடத்தினாலும் அதுக்காக மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா திமுகக்கு? அங்கேயும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா, நீங்க திருவண்ணாமலையில ஒவ்வொரு இதுவும் பௌர்ணமி அன்னைக்கா கிரிவலம். ஆமா. ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க. இங்க மதுரையில வந்து சித்திரை திருவிழா நடக்கும்பொழுது, அழகர் ஆத்துல இறங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. இதனால இவங்க எல்லாரும் போய் ஒரு கட்சி, அப்ப இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கின்ற கட்சி பாஜக என்று பார்க்கப்படுகிறதுன்னா, எல்லாரும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல, திமுக நடத்தின முருகர் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சு போனன்றதுனால தான் இதே அர்ஜுன் சம்பத்தும் அங்க வந்து அழைக்கப்பட்டார், மரியாதையா நடத்தப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு தமிழகத்தை பிளவுபடுத்தணும் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த முருகர் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனும் ஒரு சக தமிழனான அமீரும் போயிட்டு அதுக்கு எதுக்கு பேசினா, அதற்கு மேல ஒரு மத சாயம் பூசி பிரிவினை ஏற்படுத்துறீங்களே. இல்ல நீங்க திருமாவளவன் பேசியது என்ன கான்டெக்ட்ன்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ முருகன் மாநாடை வந்து ஒரு அரசாங்கம் நடத்தலாமா? ஒரு அரசாங்கம் ஒரு மதம் சார்ந்த மாநாடு நடத்தலாமா? நடத்தக்கூடாது. அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கு. அறநிலைத்துறை வந்து எதுக்கு இருக்கு? வருவாய் கணக்கு வழக்குகளை பார்க்க தான் இருக்கு. கடவுளுக்காக மாநாடு எடுப்பதற்காக கிடையாது.